திருவேங்கடத்துல நிறைய பொய்கைகள் இருக்கான். அதுல ஒரு சில பொய்கை சேரா கூட இருக்க. அதுதான் சேரு ஆர் சுனை. சுனைனா பொய்கை, சேரு ஆர்னா சேறு பொருந்திய, சேறு சகதியாக ஆகி இருக்கக்கூடிய சுனை. அப்படி சேறு நிறைந்த பொய்கை. அந்த சேற்று பொய்கைகளிலே செந்தாமரைகளும் மலர்ந்திருக்கு. ஆனா நம்ம அப்படியே ஏரியல் வியூன்னு மேலேந்து பார்த்தோம்னா ஏதோ சேற்று பொய்கையில அங்காங்கு செந்தீ மலரும், நெருப்பு ஏதோ எரியறதோ, நெருப்பு பூத்திருக்கோ, நீருக்குள் நெருப்பு பூத்ததோ என்று கருதும்படியாக அந்த தாமரைகள் மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருவேங்கடத்தானே. தண்ணீர்ல எங்கேயாவது நெருப்பு பூக்குமா? தண்ணீர்ல எங்கேயாவது தீ எரியுமா? எரியாது. ஆனா திருவேங்கடத்துல தண்ணீரில் கூட நெருப்பு எரியும்படியா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, திருவேங்கடமுடையான அனுகிரகம் இருந்தால் சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாகும். தண்ணீரில் கூட நெருப்பு எரியும். திருப்பதி போனா வாழ்க்கையிலும் திருப்பம் ஏற்படும். அதனால அடியேன் எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கு போனேன், உன் அனுகிரகம் கிடைக்கல. திருப்பதி வந்தால் திருப்பம் வரும். தண்ணீரில் கூட நெருப்பு எரியும்னு நம்பி உங்ககிட்ட வந்திருக்கேங்கிறார் ஆழ்வார். அடியன் உங்ககிட்ட எப்படி வந்திருக்கேன்? அடியேன்னா உனக்கே அடிமை. எப்படிப்பட்ட அடியேன்னா ஆரா அன்பில். இந்த ஆராக்கு ஆறாவமுது சின்னரா இல்ல, இது ஆறா அன்பில். ஆறான்னா வற்றி போகாதன்னு அர்த்தம். ஆறா அன்பில் நான் வற்றி போகாத அன்போடு வந்திருக்கிறேன். எப்படி வற்றி போகாதுன்னா, திருவேங்கடத்துல நிறைய சேறு நிறைந்த பொய்கை இருக்குன்னு பார்த்தோமே, திருமலையில உள்ள எல்லா பொய்கைகளும் வற்றி போகலாம். எல்லாம் வற்றினாலும் அடியேன் உன் மீது கொண்ட அன்பு மட்டும் வற்றி போகாது. உன்னிடம் மாறாத அன்போடு வந்திருக்கேனே அடியேன். இந்த அடியேன்கிறவன் எப்படிப்பட்டவன்னா, கிரம பிராப்தி எல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கிறாராம். அது என்ன கிரம பிராப்தின்னா, பெருமாள்கிட்ட மோட்சம் கேட்டா உடனே கொடுக்க மாட்டாராம். அதுக்குன்னு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சிருக்கேன். நீ முதல்ல கர்ம யோகத்தில் ஈடுபடு, அதுக்கப்புறம் ஞான யோகத்தில் ஈடுபடு, அதுக்கப்புறம் பக்தி யோகத்தில் ஈடுபடு, அதுக்கப்புறம் உன்னுடைய கர்மாவை எல்லாம் கழித்துக்கொள். மெல்ல 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 பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. இந்த படிகள் படிகள், கிரமம்னா படின்னு அர்த்தம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வான்னு சொன்னாலும் முடியாது. ஏன்னா இந்த அடியேன் உன் அடி சேர் வண்ணம், உன் அடிகளிலே நான் சேரும்படியாக அருளாயி நீ ஒரே அனுகிரகம் பண்ணிடு. ஏன்னா நீ திருமலைக்கு வந்த பையனே, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணத்தான். மேலும் என்னுடைய அன்போ பசியில வாடின்னு இருக்கு. பகவான் பகவான் திருவேங்கடமுடையான எப்ப அடைய போறோம்னு. அந்த அன்புக்கு கொஞ்சம் தீனி போடணும்னா உன் அருளைத்தான் தீனியாக போட வேண்டும். இப்ப அன்பு பசிக்கிறது, உன் அருளைத்தான் அதற்கு தீனியாக இட வேண்டும். அதனால ஆறா அன்பில் அடியேன், ஆறாத அன்போடு வற்றாத அன்போடு இருக்கேன் இல்லையா, இவனுக்கு பசி ஆத்தணும்னா உன் அடிசேர் வண்ணம் அருளாயே, உன் திருவடிகளில் அடியேன் சேரும்படியாக அருள். ஒரே ஒரு அனுகிரகத்தை நீ பண்ணிடு. நீ அந்த அனுகிரகத்தை பண்ணிட்டேன்னா நான் நேரா உன் திருவடிக்கு வந்து விடுவேன் அல்லவா. அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்.